கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆலயம் அஸ்திவாரம் போடுகிற போது ஆர்ப்பரிப்புக்கும் அழுகைக்கும் அளவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மகா கம்பீரமாய் ஆரவாரத்தோடு அஸ்திவாரம் போட்டார்கள். பாபிலோன் மற்றும் நாடுகளில் அடிமையாயிருந்த ஜனங்கள் எருசலேமுக்கு வந்து ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த எதிரிகள் சத்துருக்கள் கேள்விப்பட்டார்கள். அந்த எதிரிகள் செருபாபேலிடத்துக்கும் தலைவர்களான பிதாக்களிடத்திற்கும் வந்து, உங்களுடைய கூட நாங்களும் சேர்ந்து ஆலயத்தை கட்டுவோம், உங்கள் தேவனையே நாங்களும் நாடுவோம். அசீரியா ராஜாவாகிய எசரத்தோன் எங்களை இந்த யூதேயாவிலும் பென்யமீனிலும் கொண்டு வந்து விட்ட நாளிலிருந்து நாங்களும் இந்த தேவனுக்கு தான் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோடே கூட சொன்னார்கள். இப்படித்தான் ஒரு நல்ல காரியம் ஆண்டவருக்காக செய்யும்போது அதை தடை பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தோடு அநேகம் பிசாசுகள் கிரியை செய்யும். ஆனாலும் ஒன்றுக்கும் பயப்படாமல் சோர்ந்து போகாமல் நாம் செய்கிற நன்மையை செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும் என்பதாக நாம் கற்றுக்கொள்கிறோம். உங்கள் தேவனை நாங்களும் தொழுது கொண்டு தான் இருக்கிறோம் என்று அசீரியர்கள் கூறின போது செருபாபேலும் மற்ற இஸ்ரவேல் தலைவர்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி நாங்களே எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவோம் என்று கூறினார்கள். யூதா பென்யமீன் தேசத்தில் உள்ளவர்களை 70 வருடம் நாடு கடத்தியது போல் அசீரியா ராஜா போன்ற ராஜாக்கள் அவர்கள் கைப்பற்றிய நாடுகளில் உள்ளவர்களை இந்த யூத தேசத்தில் விட்டுவிட்டு போய்விட்டார்கள். அவர்கள் அவர்களுடைய தேவர்களுக்கும் பலியிடுவார்கள், நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கும் பலியிடுவார்கள். ஆகவேதான் யூதர்கள் எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமில்லை என்று கூறினார்கள். இப்படித்தான் ஒருவர் வீடு கட்டி கொண்டிருந்தார். கஷ்டப்பட்டு பணத்திற்கு லோன் போட்டு எப்படியோ ஒரு வீடு கட்டுவோம் என்று கட்டி கொண்டிருந்தார். மனைவி பிள்ளைகள் எல்லாரும், சரி நாம் எப்படியாவது வீடு கட்டி விடுவோம், பின்பு சந்தோஷமாக இந்த வீட்டில் குடியேறலாம், மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நினைத்தார்கள். திடீரென ஒருவர் வந்தார். இந்த வீட்டு நிலம் எங்களுக்கு பூர்வீக சொத்து, உங்களுக்கு இந்த நிலத்தை வீடு கட்டுவதற்காக கொடுத்தது யார்? எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கிறது. அதனால் நாம் இருவரும் சேர்ந்து வீடு கட்டி முடிப்போம், 2 குடும்பமும் சேர்ந்து இந்த வீட்டிலே வாழலாம் என்றார். இப்படி வழக்கு பேசினதினாலும் வாக்குவாதம் வந்ததினாலும் 2 பேரும் கோர்ட்டில் கேஸு போட்டனர். அதனால் வீட்டு வேலை தடைப்பட்டது. பல ஆண்டுகள் கோர்ட்டில் கேஸு நடத்தி ஒரு வழியாய் வீடு கட்டியவருக்கே அந்த நிலம் கிடைத்தது. திடீரென வீட்டு வேலையை தடை பண்ண இப்படி சம்பந்தமில்லாத விதமாய் பிசாசு கிரியை செய்து விட்டான். இப்படித்தான் இன்றைக்கு பல இடங்களிலும் வேண்டுமென்றே கேஸ் போட்டு கொண்டிருக்கிறார்கள். பிசாசானவன் கிரியை செய்து விடுகிறான். இன்றைக்கு ஊழியத்திலும் இப்படித்தான் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சம்பந்தமில்லாத பிசாசு கிரியை செய்கிறான் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டு கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, அன்றைக்கும் ஆலயத்தை கட்டுவதற்கு அஸ்திவாரம் போட்டு வேலையை ஆரம்பித்தவுடனே சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் இவர்கள் எல்லாரும் தங்கள் சொந்த இடங்களுக்கு வந்துவிட்டால் நாம் எல்லாரும் வெளியே போக வேண்டியதிருக்குமோ என்று நினைத்து அசீரிய ஜனங்கள், நாம் சேர்ந்த ஆலயத்தை கட்டி உங்கள் தேவனை நாங்களும் வணங்குவோம் என்றார்கள். ஆனால் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி, எங்கள் தேவனுக்கு நாங்கள் தான் ஆலயத்தை கட்டுவோம், ஆலயம் கட்டுகிற விஷயத்தில் உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமில்லை என்று யூத மக்கள் கூறினார்கள். இன்றைக்கு சம்பந்தமில்லாத பிசாசுகளை நாம் விரட்டி எடுப்போம். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க முடியும். அப்பேற்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தந்தருளி வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுக்கு சம்பந்தமில்லாத பிசாசின் கிரியைகளை அழிக்க உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென்.